நான் என்ன சின்ன குழந்தையா? இந்த ஜோசியர் மட்டும்தான் இருக்காரா என்ன? நான் என் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வேற ஒரு ஜோசியர் கிட்ட காமிச்சேன். அவர் என் ஜாதகத்துல அப்படிலாம் எந்த குழப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இதெல்லாம் அம்மாவோட டிராமான்னு கன்ஃபார்ம் பண்ண. அவங்களோட சொந்த மகன் நீங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா உங்ககிட்டயே எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கல்ல. என்னையும் தேவி அக்காவையும் இப்பயாச்சும் நம்புறீங்களா? இந்த ஒரு விஷயத்திலேயே உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சதும் இவ்வளவு அப்செட் ஆவறீங்களே. அப்ப நானும் என் அக்காவும் உங்ககிட்ட இன்னும் எவ்வளவோ விஷயத்தெல்லாம் சொல்ல வந்தோம். அது அத்தனையும் உண்மை. உங்க அம்மா எவ்வளவு கொடூரமானவங்கன்னு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. என் அம்மா இப்படிப்பட்டவங்களா? இத்தனை வருஷமா நான் பார்த்த என் அம்மா ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்கள பார்த்து நாங்க வளர்ந்தோம். அவங்களுக்கு அப்பப்ப கோவம் வரும், அதுக்கும் கூட ஒரு கரெக்டான ரீசன் இருக்கும். ஆனா அம்மா இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சத்யா. அந்த அளவுக்கு உங்ககிட்ட அவங்க நடிச்சிருக்காங்க. அதனாலதான் நானும் தேவி அக்காவும் அவ்வளவு தூரம் உங்க அம்மாவை பத்தி சொல்லியும் உங்களால நம்பவே முடியல. ஆனா உண்மை இதுதான், உங்க அம்மா உங்ககிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் மட்டும்தான் நல்லவங்களா இருந்திருக்காங்க. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எனக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது என்ன தப்பா? தேவி மேல எதனால அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கோவம்? உங்க அம்மாவோட ஸ்டேட்டஸ் தான் அதுக்கு காரணம். தேவி அக்கா ஒன்னும் பெரிய இடத்துல இருந்து வரலையே. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஒரு கோவம். எப்படி உங்க மேல இந்த கோவத்தை காமிக்க முடியும்? அதான் தேவி அக்காவை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அதனால என் லைஃப் தானே ஸ்பாயில் ஆகும். அது கூட உங்களுக்கு புரியல? உங்களை சமாளிக்கிறதுலாம் உங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதோ உடனே அடுத்த கல்யாணத்தை பத்தி டாக் போயிட்டு இருக்குல்ல. நான் முன்னாடியே சொன்னதால நீங்க உஷாராயிட்டீங்க. இதுவே நான் எதுவும் சொல்லலைன்னா அந்த ஜோசிகார் சொன்னதை தானே நீங்களும் நம்பிருப்பீங்க. இல்ல சத்யா, என்ன ஆனாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். எது எப்படியோ நீங்க உங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உண்மை கூடிய சீக்கிரமே அர்ஜுனுக்கும் தெரியணும். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். அர்ஜுன் தான் கூப்பிடுறான். சொல்லு அர்ஜுன். அபி எங்க இருக்கடா? நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்டா. என்ன விஷயம் சொல்லு. அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. எப்படி அர்ஜுன், என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா ஆக்சிடென்ட் ஆச்சு. அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நான் அங்க தாண்டா போய்கிட்டு இருக்கேன். டேய் அபி, அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அம்மாக்கு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு தாண்டா இருக்கு. காலையில கரண்ட் ஷாக் அடிச்சது, இப்ப ஆக்சிடென்ட். டேய் எனக்கு பயமா இருக்குடா. அர்ஜுன், அந்த மாதிரி எதுவும் ஆகாது. சரி, நீ ஹாஸ்பிடல் போய் அம்மாவை பாரு. நானும் இதோ கிளம்பி வரேன். சரிடா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி. என்னாச்சு மாமா? அர்ஜுன் என்ன சொன்னா? அம்மா அடுத்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புரியல. உங்க அம்மா என்ன பண்ணாங்க? என்ன கல்யாணம் பண்ண சம்மதிக்க வைக்கிறதுக்காக அந்த ஜோசியக்காரங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமும் வர மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. காலையில கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இப்போ ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களா. அர்ஜுன் அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கானா. இப்ப நான் என்ன பண்றது சத்யா? பேசாம நான் டைரக்டா போய் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுறவா? ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிடுவா? வேண்டாம் மாமா, இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்ப இதுக்கு என்னதான் பண்றது சத்யா? இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டாமா? முடிவுக்கு கொண்டு வரணும் தான் மாமா. ஆனா அதுக்கப்புறம் உங்க அம்மாவால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கணும். புரியல, இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க மாமா. சத்யா, என்ன சொல்ற நீ? விளையாடுறியா? நான் சீரியஸா தான் மாமா சொல்றேன். நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாதான் உங்க அம்மாவோட ஆட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். சத்யா, நீ தெரிஞ்சதை பேசிட்டு இருக்கியா? என்னாலலாம் முடியாது சத்யா. என்னால என் தேவியை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அபிமாமா, நான் ஒன்னும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. இந்த கல்யாணத்துக்கு ஜஸ்ட் ஓகே சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். அது எப்படி சத்யா முடியும்? சரி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? அதையாவது சொல்லு. அதெல்லாம் நடக்கும் போது தெரியும். இப்ப நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நம்புறேன். அப்ப போய் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, நான் ஓகே சொல்றேன். இப்ப நான் ஹாஸ்பிடல் கிளம்புறேன். வரேன். சரி. அபிக்கு எப்படியோ ஒரு வழியா புரிய வச்சாச்சு. ஆனா அர்ஜுன் இருக்கார்ல, அவருக்கு எப்ப புரிய வைக்க போற? அர்ஜுன புரிஞ்சுப்பான் கூடிய சீக்கிரமே.